ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆப்பிள் பேடா எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சுகர் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். 1 கப் மில்க் பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு கையில் நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணணும், இன்னொரு கையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீன்வைலில் ஃப்ளேம் இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சி தீஞ்சிரும். அதனால் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொட்டிட்டு நல்லா லம்ப் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த உருண்டைகள்லாம் இல்லாமல் லம்ப் ஃப்ரீயாக வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அழுத்தி கலந்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்டுலா இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அழுத்த நல்லா லம்ப் ஃப்ரீயாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஃப்ளேமை நான் ஒரு லோ மீடியமுக்கு மாற்றிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த சைட்ஸ்லலாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணதை விடவே நல்லா கட்டியாகி வந்துடும். கண்டென்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கோடு போட்டால் அப்படியே நம்மளுக்கு அந்த கோடு வருது பாருங்கள். அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகி வரணும். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்டா டக்குன்னு தீஞ்சிரும். இப்போது இதில் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக, ஈஸியாக நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா கலந்து விடலாம். ஸோ இது இந்த திக்னஸுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வளவலன்னு இருக்கிறதுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பேனை விட்டு செப்பரேட் ஆகி வந்துடும் கொஞ்சம் நேரத்துலையே. அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சுருண்டு பேன்லேருந்து செப்பரேட் ஆகி வர்றது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி நெய்யை தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பிள் ஷேப்புக்கு வந்துடும். அதே மாதிரி இருக்கிற மாவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கிறதுக்காக லவங்கத்தை அப்படி தலைகீழாக திருப்பி குத்தி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஆப்பிளோட கலர் கொடுக்கறதுக்காக எய்தர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பீட்ரூட் மால்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பீட்ரூட் மால்ட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நல்லா ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ரெட் கலரில் நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ நேச்சுரலான நம்மளுக்கு ரெட் கலரே கிடச்சிரும். இல்லை உங்கள்கிட்ட பீட்ரூட் மால்ட் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பால்கோவாவே தான், ஆனால் இதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுத்து அழகாக வந்து கலர்லாம் பண்ணுறோம். ஸ்வீட் ஸ்டால்லலாம் இருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சுருக்கோம். இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நல்லா கலர் கொடுத்துட்டு ஒரு 5 to 10 minutes ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை வேணும்னா நீங்கள் கலர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ஆப்பிள் ஷேப்பில் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இது ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.